சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவர்க்கும் அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ராசிக்கு 9வது வீடு தனுசு ராசி. அற்புதமான ஆண் ராசி. குரு பகவானுடைய வீடு உள்ள ராசி. உங்க ராசிக்கு தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4வது வீட்டில் தான் சனிப்பெயர்ச்சி. இந்த 2022 வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சுக்கக்கூடிய இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கு. தனுசு ராசி மூல நட்சத்திரம், தனுசு ராசி பூராட நட்சத்திரம், தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். கேது, சுக்கிரன், சூரியன் 3 நட்சத்திர பாதங்களும் இந்த தனுசு ராசி வீட்டில் பிரவேசமாக இருக்கு. அப்போ கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகனாக இருக்கிறனால படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வரப்போகுது, படித்தவங்களுக்கு உயர் பதவி கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் இந்த வீட்டில் இருக்கிறனால கலைத்துறையில் பிரகாசமாக வரப்போறீங்க. ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட், ஏதோ ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் யோகமாக வரப்போறீங்க. இதே ராசியில் சூரியனும் உச்சமாக இருக்கு. அரசியலில் நீங்கள் பிரவேசமாக வரக்கூடிய நேரம் இதுதான். 2025 அரசியல் சம்பந்தப்பட்ட யோகத்தில் உங்களுடைய ஸ்கோப்பு தெளிவாகும். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 7.5 சனிலாம் முடிஞ்சு போச்சு. சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பேசிட்டார். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகு பகவான் இருந்து பல இன்னல் பல துன்பங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்? கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடோ, தேவையில்லாத தொழிலில் ஒரு நஷ்டமோ, இந்த மாதிரியான காரணங்களில் இருந்த தனுசு ராசி நேர்களுக்கு மீன ராசியில் சனி பெயர்ச்சி உச்ச நிலையை கொடுக்க போகுது. அகமகிழ்ந்து வாழ போறீங்க. நல்ல நேரம் உங்களுக்கு கூடி வருது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் குரு பகவான் கூட சேர்ந்தா பொதுவாக சனி தசை குரு புத்தி புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லோனு, ஹவுசிங் லோனு, மார்கேஜ் லோனு, பிஸ்னஸ் லோனு, கார் லோனு, இப்படியாம்பட்ட ஒரு லோன்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கக்கூடிய நேரம் இதுதான். ஏன்னா 7.5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், இதுதான் அவப்பேருன்னு தெரியாமல் கஷ்டப்பட்ட ஜாதகம் தனுசு ராசி. நல்ல நேரம் கூடி வருது. நேரங்காலங்கள் சரியான நேரம் உங்களுக்கு 2025 தான். அண்ணா சனி பகவானேன்னு கேளுங்க, குரு பகவானை வழிபடுங்க, ராகு பகவானுடைய அமைப்பு உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 பேரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் சூப்பராக போயிடும். ஆனால் உங்கள் ஜாதகம் உல்டாவா போகக்கூடிய அமைப்பு வந்துச்சுன்னா உள்ளூரோ வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். ராகு பகவான் உங்கள் வீட்டிலே இருக்கிறனால பூர்வீக சொத்துனால ஒரு பிரச்சனை வரும். சனி பகவான் உங்கள் வீட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உல்டாவா போணுச்சுன்னா பல விவாதங்களை சந்திப்பீங்க. பல வம்பு தும்பு வழக்குகள் உங்கள் மேலே வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு. தலை வணங்கி வழிபடுங்க, அண்ணான் வழிபடுங்க. குருவுடைய வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி யோகந்தான். சனி பகவான் கூட இருக்கிறனால நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது. டீச்சராக இருந்தால் அடுத்த ஒரு பதவி கிடைக்கும். இப்படி டீச்சருங்க, ஹெட்மாஸ்டருங்க, ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்க, சொல்லப்போனால் ஆன்மீக தன்மையில் இருக்கிற வேண்டியவங்க, இன்னும் சொல்லப்போனால் நல்ல படிப்பில் உயர்ந்த அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான உள்ள ஜாதகத்தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்க உண்டு. உங்கள் மேலே இருந்த பிரச்சனைகள் போக போகுது. உங்கள் மேலே இருந்த அவப்பேறு அவமானங்கள் விடுபட போகுது. ஆனால் ஒரு சொத்து கிடைக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நேரம் இதுதான். நல்ல நண்பர்கள், நல்ல ஃப்ரெண்டு இனிமே தான் உங்களுக்கு உதயமாகும். யார் யார் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்க, நல்லவன் கெட்டவன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தருணத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 100க்கு 100 யோகந்தான். ஏன் யோகன்னு சொல்கிறேன்னா, ராசிக்கு அதிபதி குரு பகவான், குரு பகவான் வீட்டில் ராகு பகவான், ராகு பகவான் கூட சனி பகவான் வராரு. பூர்வீக சொத்தோ, ஒரு நிலம் சொத்தோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை கூட உங்களுக்கு தான் சாதகம். நல்ல நேரம், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அண்ணா சனி பகவானின் சனிக்கிழமை சொல்லக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உச்ச நிலையில் கொடுக்க போகுது.
அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை உண்டு. சொத்து பத்து வந்தால் வீணாக விரயம் பண்ணாதீங்க. நாளைக்கு வரக்கூடிய அமைப்பை யூஸ் பண்ணி அதை முறையாக பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி 2025 சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு 100க்கு 100 யோகந்தான். நல்ல படிப்பு, நல்ல பண்புள்ள வேலை, நல்ல குழந்தைங்க, நல்ல கல்யாணம் காட்சிகள் நடக்கக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்கள் முன்னோர் வழிபாடு, உங்கள் தாத்தா பாட்டி இறந்த தாத்தா பாட்டி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடை பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு யோகக்காரங்க சொல்ல முடியாது. ராசியில் நல்லா அற்புதமாக நேரங்காலத்தை பார்த்து முறையான வழிமுறைகளில் பக்குவம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் தான் வரக்கூடிய நேரம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருந்தாலோ, பல கலகங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலோ, அந்த கலகங்கள் விட்டு விலகி தான் குடும்பம், தான் மனைவி, தான் பிள்ளைங்க, தான் சொத்துங்கிட்டு அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு தன்மையும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரங்க நேரம் அற்புதமான நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. 2.5 வருஷம், இத்தனை வருஷம், 8-7 வருஷம் பட்ட கஷ்டத்தை இனி வருங்காலத்தில் நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். பல லட்சத்தை விரயம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பல லட்சங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. நல்ல நண்பர், அற்புதமான ஒரு பார்ட்னரு, தான் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணையை தெளிவான அமைப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அற்புதமான நேரம். வாழ்க்கை வளமுடன் வாழ்கிறதுக்கும் நலமுடன் வாழ்கிறதுக்கும் இதுதான் தருணம். நோயின் நொம்பல வந்தால் கூட சீக்கிரம் குணமாயிடும். அந்த மாதிரி தருணம் உங்களுக்கு உண்டு. நல்லா இருப்பீங்க. சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமா உக்ரமா சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார். ஒரு கைப்பிடி கொஞ்சமா சொல்லக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்குங்க. சொல்றான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில குணம். அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு, ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவான அண்ணான்னு சொல்லி இந்த கருப்பு எல்லை உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசலில் போட்டாலோ, கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை, கோப பார்வை, அண்ணான்னு கேட்டால் பெரிய பிரச்சனையை சின்னதாகி கொடுப்பார். கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய பிரச்சனையை பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார். இப்படியாம்பட்ட தன்மை கூடியவர் சனி பகவான். ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் உச்ச நிலையில அரசியல்ல பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ, காய்கறி, பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன், அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேல இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை, வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிவாய நம.